ஜஸ்ட் ஒரு 7 days நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம கான்சியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் அலைன்மெண்ட் ஆகிடும். ஒன்ஸ் அலைன்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு மேலே இருக்கிற சக்தி உங்கள் தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணும். இதெல்லாம் நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், நான் எந்த மாதிரி இருந்தால் நம்ம தேவைகள் எல்லாம் நம்மளை நோக்கி வரும். இந்த மெத்தடாலஜி தெரிஞ்சிட்டா ஈஸியாக இருக்கும்ல. நம்ம ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கணும்? நம்ம அந்த மேக்னெட்டிக் பர்சனாக மாறணுங்க. ஒன்ஸ் நீங்கள் மேக்னெட்டிக் பர்சனாக மாறிட்டா இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்லது இறைவன் நம்ம தேவைகள் என்னவோ அதை விட 100 மடங்கு அதிகமாக கொடுக்கும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். இது நடக்கணும்னா இந்த கான்சியஸ் மைண்டும் இந்த சப்கான்சியஸ் மைண்டும் ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்துட்டா, இங்கேயும் பாசிட்டிவ் இங்கேயும் பாசிட்டிவாக இருந்துட்டா யூ ஆர் எ மேக்னெட்டிக் பர்சன். நீங்கள் தான் காந்த மனிதர்கள். இந்த அலைன்மெண்ட் மட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேட்கவே வேணாங்க. இந்த பிரபஞ்சம் இந்த இறை சக்தி உங்களுக்கு என்ன தேவைன்னு இருக்கோ உங்களை நோக்கி வரும். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பு இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க. அதாவது எல்லாருக்குமே ஒரு தேவைன்னு சொல்லலாம், ஒரு ஆசைன்னு சொல்லலாம். நம்ம நினச்சதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கணும். அது எதுவாக வேணால் இருக்கலாம். பணமாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, நம்ம பசங்க நல்லா படிக்கணும், கல்யாணம் பண்ணுறது, ஒரு சொத்து வாங்குறது, நகை வாங்குறது, இந்த மாதிரி நம்மளோட தேவைகள் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிட்டா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதை கிடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், ஒரு பயிற்சிகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இத்தனையும் ஏன் நமக்கு கிடைக்கல அதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஏன்னா எதனால் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சால் தான் என்ன நீங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இந்த வீடியோவில் சில வழிமுறைகள் சொல்லியிருக்கேன், சில பயிற்சிகள் சொல்லியிருக்கேன். அதையும் செயல்படுத்துனீங்கன்னா 100% நம்ம தேவைகள் சிறப்பாக நம்ம நினைக்கிறத விட அதிகமாக நடக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் ஏதாவது எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு, செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், சூழ்நிலைகள் ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேங்க. பேசிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவதுங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அது நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் இறைவன்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய சக்தின்னு சொல்லலாம், இயேசுன்னு சொல்லலாம், அல்லான்னு சொல்லலாம், முருகர்னு சொல்லலாம், மேரியம்மா சொல்லலாம், இந்த மாதிரி எது வேணால் சொல்லலாம், சாய்பாபா சொல்லலாம், பெருமாள் சொல்லலாம், எது வேணால். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி பல ரூபத்தில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு பேரை சொல்கிறோம். ஓகேங்களா? நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா பிரபஞ்சம்னு சொல்கிறேன். அதுவும் நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி தான். ஏன்னா அந்த பிரபஞ்சத்தை நான் கண்ணால் பார்க்குறேன், நீங்களும் பார்க்குறீங்க. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் அடங்கியது தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் இயற்கைன்னு சொல்லலாம், காஸ்மிக் அப்படின்னு சொல்லலாம், நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவையோ, நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எனக்கு, உங்களுக்கு, மற்றவங்களுக்கு எதையுமே பாராபட்சம் பார்க்காம தேவைகளை அள்ளி கொடுக்குதா இல்லைங்களா? ஸோ அதனால் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பிரபஞ்சம்னு நான் வச்சுக்கிறேன். நீங்கள் இறைவன் வச்சுக்கலாம், இல்லை பிடிச்ச கடவுளை தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சக்தி தான் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நபராக இருந்தாலும் சரி, நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை பூர்த்தி செய்கிறதுக்கு சில வழிமுறைகள் நம்ம வச்சுருக்கோம். என்ன சொல்கிறோம்? ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், பூஜை பண்ணுறோம், மனசு தூய்மையாக வச்சுக்கிறோம். நமக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சில டெக்னாலஜிஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன், சில வழிமுறைகள்லாம் இருக்குது. ஒரு விசுவலைசேஷன் பண்ணுறீங்க, ஒரு அஃபர்மேஷன் பண்ணுறீங்க, ஒரு நன்றி உணர்வாக கிராட்டிடியூடாக இருக்கீங்க. இந்த மாதிரி பல செயல்பாடுகளை செஞ்சு நம்ம தேவைகளை இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்லது இந்த இறைவன் கிட்ட இருந்து நம்ம வாங்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். சார், எல்லாமே நான் செய்கிறேன் சார், எனக்கு எல்லாமே தெரியும் சார், ஆனாலும் கிடைக்கல, ஏன் கிடைக்கல? ஸோ இந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரிஞ்சதுன்னா அது கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோனுடைய முடிவில் நான் சொல்கிறேன். சிறப்பாக செயல்படுத்துங்க.
எல்லாமே நான் பண்ணுறேன் சார், நன்றி உணர்வாக இருக்கேன், நல்ல ஒரு அஃபர்மேஷன் பண்ணுறேன், பாசிட்டிவான அஃபர்மேஷன் கேட்குறேன், கோயிலுக்கு போகிறேன், பூஜை பண்ணுறேன், எல்லாமே செய்கிறேன் சார், ஏன் கிடைக்கலன்னு தெரில சார் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேரோட கேள்விகள் இருக்குது. இப்போது கொஞ்சம் ரிவர்ஸாக யோசனை பண்ணி பார்க்கலாம். இத்தனையும் நீங்கள் செய்கிறீங்க, ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், நம்ம பையன் நல்லா படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், நான் சொத்து வாங்கணும், ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு லிட்டிகேஷன் இருக்குது, அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும்னு எல்லாமே நம்ம தேவைகளை நம்ம கேட்குறோம். ஆனால் நம்மளை நோக்கி வரமாட்டேங்குது. கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நான் எந்த மாதிரி இருந்தால் நம்ம தேவைகள் எல்லாம் நம்மளை நோக்கி வரும்? இந்த மெத்தடாலஜி தெரிஞ்சிட்டா ஈஸியாக இருக்கும்ல. நம்ம ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கணும்? நம்ம எந்த மாதிரி இருந்தால் எனக்கு என்ன தேவைகள்னு வாழ்க்கையில் நினைக்கிறேனோ எல்லாமே நம்மளை நோக்கி வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் பர்சன். நம்ம அந்த மேக்னெட்டிக் பர்சனாக மாறணுங்க. மாறிட்டா இந்த மேக்னெட்டிக் பர்சனாக மாறுறதுக்கு தான் சில பயிற்சிகள் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன். சிறப்பாக செயல்படுத்துங்க. ஒன்ஸ் நீங்கள் மேக்னெட்டிக் பர்சனாக மாறிட்டா இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்லது இறைவன் நம்ம தேவைகள் என்னவோ அதை விட 100 மடங்கு அதிகமாக கொடுக்கும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். நம்ம பார்த்திங்கன்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, காந்த மனிதர்களாக நம்ம மாறணும். மாற முடியுமா? 100% மாற முடியும். இதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. சரி சார், காந்த மனிதர்களாக மாறுறதுக்கு நான் ரெடி. மேக்னெட்டிக் பர்சனாக நான் மாறியே ஆகணும். என்னோடய தேவைகளை நான் அடைஞ்சே ஆகணும். ஒரு பேசிக் சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்ன சயின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, நம்ம மனசு பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வெளிமனம் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று உள்மனம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் புரிகிற மாதிரி சொன்னிங்கன்னா கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, ஆழ்மனம் அப்படின்னு சொல்கிறோம். கான்சியஸ் மைண்டில் எல்லாருமே கரெக்டாக இருக்குங்க. நம்ம தேவைகள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறீங்க. கிராட்டிடியூடாக இருக்கிறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, விசுவலைசேஷன் பண்ணுறீங்க, அஃபர்மேஷன் பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, நம்பிக்கைத்தன்மையோடு இருக்கீங்க, யாருக்கும் துரோகம் பண்ணுறதில்ல, அப்படியே ஒரு தப்பு பண்ணிட்டா கூட மனதளவில் உணர்ந்துக்கிறீங்க. எல்லாமே நம்மளோட கான்சியஸ் மைண்டில், வெளி மனசில் நீங்கள் செயல்படுத்துகிறீங்க. ஆனால் ஏன் நடக்கலை? அந்த ஆழ்மனம், அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்கள் மனசில் ஒரு பயம் இருக்குது. இது நடக்குமா நடக்காதா, இது நடக்கலைன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதனால தான் நம்ம தேவைகள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? இதுதான் சயின்ஸ். அதாவது கான்சியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், வெளிமனம், ஆழ்மனம். இந்த வெளிமனத்தில் எல்லாமே சிறப்பாக செய்கிறீங்க. ஆனால் ஆழ் மனசில் ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு வேதனை, ஒரு துக்கம் நிறையா இருக்குது. இது நடக்குமா நடக்காதா, நடக்கலைன்னா என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால தான் நீங்கள் கேட்குறது எதுவுமே நடக்கலை. இப்போ புரியுதுங்களா? ஸோ இது நடக்கணும்னா இந்த கான்சியஸ் மைண்டும் இந்த சப்கான்சியஸ் மைண்டும் ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்துட்டா, இங்கேயும் பாசிட்டிவ் இங்கேயும் பாசிட்டிவாக இருந்துட்டா, யூ ஆர் எ மேக்னெட்டிக் பர்சன். நீங்கள் தான் காந்த மனிதர்கள். இந்த அலைன்மெண்ட் மட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேட்கவே வேணாங்க. இந்த பிரபஞ்சம், இந்த இறை சக்தி உங்களுக்கு என்ன தேவைன்னு இருக்கோ உங்களை நோக்கி வரும். இதுக்கு பேர் தான் யூ ஆர் எ மேக்னெட்டிக் பர்சன், அந்த காந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போது அந்த மேக்னெட்டிக் பர்சனாக நீங்கள் மாறணும். இந்த ஒரு வீடியோ போதும், சிறப்பாக நீங்கள் மாறிடலாம். ஒன்ஸ் மாறி பாருங்கள். அந்த மாறுறதுக்கு என்ன நம்ம பயிற்சி செய்யணும், ஆழ்மன பயிற்சிகள் அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஒன்ஸ் நான் மாறிட்டேனா இல்லை இந்த நிலைமையில் தான் இருக்கிறேன்னா அப்படிங்கிறதுக்கு நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஒரு 7 விதமான ஸ்டேட் இருக்குது. இந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மேக்னெட்டிக் பர்சன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பணம் தேவை, ஒரு பொருள் தேவை, ஒரு வீடு தேவை, ஒரு கார் தேவை, ஒரு நபர் தேவைன்னா அதுக்கு பின்னால் நீங்கள் ஓட மாட்டீங்க. நீங்கள் ஓடலைன்னா கரெக்டாக இருக்கீங்க, யூ ஆர் எ மேக்னெட்டிக் பர்சன் அப்படிங்கிற புரிதல் தன்மையை வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை தேடி வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். 2வது விஷயம், யாரையுமே நம்ம ப்ளேம் பண்ண மாட்டாங்க. எனக்கு இவன் பணம் தரல, இதனால தான் நான் லாஸ் ஆகிட்டேன், என் பிஸ்னஸில் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னோடய பார்ட்னர், என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபெயிலியர் வரத்துக்கு என் புருஷன் தான் காரணம், என் மனைவி தான் காரணம், எங்கள் மாமியார் தான் காரணம்னு சொல்லிட்டு யாரையுமே ப்ளேம் பண்ண மாட்டீங்க.
ஸோ அந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மேக்னெட்டிக் பர்சனாக ஆகிறதுக்கு உண்டான முயற்சியை தாராளமாக செய்யலாம். மூணாவது விஷயம், நமக்கு ஒரு ஃபியர் இருக்காது, ஒரு பயம் இருக்காது, ஒரு ஜெலசி இருக்காது. ஜெலசின்னா நாங்கள் ஒரு பொறாமைனா ஃபஸ்ட்டு அர்த்தம் புரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் வீடு வாங்கிட்டான்னா ஓகே அவர் வீடு வாங்கிட்டார், இறைவன் எனக்கும் வீடு கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறது தான் பொறாமை. அவன் எப்படா வீடு வாங்கினான், அவனுக்கு எப்படா அந்த வீடு கிடைச்சது, என்னை விட கீழே வேலையில் இருக்கான், என்ன பண்ணானே தெரியல அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு வகையான பொறாமை. ஸோ நீங்கள் மேக்னெட்டிக் பர்சனாக ஆகணும்னு சொன்னீங்கன்னா உங்ககிட்ட பொறாமை இருக்கக்கூடாது, ஒரு பய உணர்வு இருக்கக்கூடாது, ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் இனிமேல் நடக்குமா அப்படிங்கிறத வச்சு எதையுமே பயம் இருக்கக்கூடாது, ஒரு நர்வஸ்னஸ் அதாவது ஒரு பதட்டம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் யூ ஆர் எ மேக்னெட்டிக் பர்சன் ஆகக்கூடிய தகுதிகள் நமக்கு இருக்குது. நாலாவது டெஸ்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்பரேட்னா ஒரு அவநம்பிக்கை. அந்த டெஸ்பரேட்டட் பர்சனாக நம்ம இருக்க மாட்டோம், அந்த டெஸ்பரேஷனுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். ஓகேங்களா? அஞ்சாவது நெகட்டிவ் எமோஷனு நம்மக்கிட்ட இருக்காதுங்க. எந்த சூழ்நிலை நடந்தாலும் நம்மக்கிட்ட நெகட்டிவ் எமோஷன் இல்லாமல் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு போவோம். இதுதான் அஞ்சாவது. ஆறாவது ஓவர் திங்கிங் நம்மக்கிட்ட இருக்காது. இது இப்படி ஆகிடுமோ, அவன் இப்படி பண்ணிவிடுவானா, அவன் பணம் கொடுக்கலன்னா என்ன செய்கிறது, அந்த சொத்து வரலைன்னா என்ன ஆகிறது அப்படின்ட்டு நம்மக்கிட்ட அந்த ஓவர் திங்கிங் இருக்காது. ஏழாவது விஷயம், ஒரு கிளியராக நமக்கு தெரியும் எது தேவை எது ஆசைங்கிறது நம்ம மனசுக்கு தெரியும். இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, இது ஆசையின் அடிப்படையில் இல்லை சார், நான் தேவையின் அடிப்படையில் தான் சார் நான் ட்ரேடிங் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேவையின் அடிப்படையில் தான் சார் நான் லாட்டரி சீட் வாங்குகிறேன் சொல்கிறீங்களா இல்லையா? தேவையின் அடிப்படையில் தான் சார் நான் வந்து கஷ்டப்பட்டு கடனை வாங்கி நான் இந்த பிஸ்னஸை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மனநிலையில் நீங்கள் மேக்னெட்டிக் பர்சனாக இருந்தால் எது தேவை எது ஆசைங்கிறத ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? ஒரு தேவை ஆசைன்னாங்க எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் தன்மை நமக்கு வரும். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அது தேவையின் அடிப்படையில் செய்கிறோமா ஆசையின் அடிப்படையில் செய்கிறோமோங்கிறதே நமக்கு புரியல. எது நம்ம செய்கிறோமோ அது நம்ம மனசை பாதிக்கலையோ அப்போ நம்ம தேவையின் அடிப்படையில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த உண்மைத்தன்மை. ஸோ இந்த 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு எங்கேயாவது டச் ஆச்சுன்னா நம்ம அந்த மேக்னெட்டிக் பர்சனாக ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மைத்தன்மை. சிறப்பாக பொருத்தி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையோட பொருத்துனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். சரி, இப்போ ஒரு கன்க்ளூஷன் பார்த்துக்கு வந்துட்டோம். இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு, நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்ம எந்த மனநிலையில் இருந்தால் நம்ம கேட்டதை விட அதுவே நமக்கு கொடுக்குங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம். கான்சியஸ் மைண்டையும் சப்கான்சியஸ் மைண்டையும் ஒரு அலைன்மெண்ட் பண்ணணும். ஏன்னா கான்சியஸ் மைண்டில் எல்லாமே நம்ம செய்கிறோம், அந்த சப்கான்சியஸ் மைண்டில் சில நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால தான் நமக்கு கிடைக்கலன்னு புரிஞ்சிச்சு. இப்போது அந்த சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நம்ம ஆழ்மன பயிற்சிகள் என்ன செய்யணும், இதுதான் வீடியோனுடைய கன்க்ளூஷன். ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், 10 நாளில் மாற்றம் வரும். என்ன செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 சூழ்நிலை எடுத்துக்கிறேன், ஒரு 2 விதமான ஒரு பிரச்சனைகள் எடுத்துக்கிறேன். அதுக்கு எந்த மாதிரி ஆழ்மன பயிற்சிகள் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை துரோகம். எல்லாருமே இதிலேருந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஒரு உறவு முறையாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு ஏமாட்டம், ஒரு பண இழப்பு, ஒரு நிம்மதி இழப்பு, ஏதாவது ஒரு பொருளாதார இழப்பு, ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படுது இல்லை ஏற்பட்டுச்சு. இதிலிருந்து நான் எப்படி சார் வெளியில் வரணும், இந்த ஆழ்மன பயிற்சி எப்படி செய்யணும். இந்த நம்பிக்கை துரோகத்துக்கு 4 விதமான ஆழ்மன பயிற்சிகள் நீங்கள் செயல்பட்டால் தாராளமாக இதிலிருந்து வெளியில் வந்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை அப்ளை பண்ண கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் அலைன்மெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவைகளை இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்காமலே கொடுக்கும். இவ்வளோதாங்க கான்செப்ட். என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னாங்க, அந்த ஒரு பொருளாதார இழப்போ ஒரு நம்பிக்கை துரோகமாக நடந்திருக்குன்னா நம்மளோட பங்கும் அதில் இருக்கும் அப்படிங்கிற புரிதல் தன்மை வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொருத்தி பாருங்கள், அந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். இறைவனர்களால் நானும் ஏதோ ஒரு சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி அந்த நபர் பேரை சொல்லுங்கள். நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை, ஏதோ ஒரு சூழ்நிலையினால தான் பண்ணிட்டீங்க, இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும். இதுதாங்க ஃபஸ்ட் ஆழ்மன பயிற்சி. 2வது ஆழ்மன பயிற்சி, இறைவனர்களால் அந்த நபர் பேரை சொல்லி அந்த நபர் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். 3வது விஷயம், அந்த நபர் ரொம்ப நல்ல நபர் தான்,
ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்துறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை எனக்கு இந்த சூழ்நிலையை காட்டியிருக்கு. அந்த நபர் ரொம்ப நல்லவர் தான், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொன்று ஒரு 4வது பயிற்சி, நான் சந்தோஷப்படுற மாதிரி அந்த நபர் பேரை சொல்லுங்கள். உங்களுக்கு யார் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களோ அந்த நபர் பேரை சொல்லி அவங்க குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப சந்தோஷமாக நலமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன், இந்த முருகர், இந்த இயேசு அல்லது இந்த அல்லாஹ் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 4 விதமான ஆழ்மன பயிற்சிகளை நீங்கள் சிறப்பாக சொல்ல 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 அந்த நம்பிக்கை துரோகங்கள், அந்த பண இழப்பு, நிம்மதி இழப்பு, ஒரு ஏமாற்றம், ஒரு பொருளாதார இழப்பு தாராளமாக இதிலிருந்து வெளியில் வந்தெல்லாம் ஜஸ்ட் ஒரு 7 days நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம கான்சியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் அலைன்மெண்ட் ஆகிடும். ஒன்ஸ் அலைன்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு மேலே இருக்கிற சக்தி உங்கள் தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணும். இப்போ புரியுதுங்களா? இவ்வளோ தாங்க கான்செப்ட். இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். பணம் இப்போ எல்லாருக்குமே தேவை. ஏன்னா பணம் தான் நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துது. நமக்கு ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று நமக்கு பணம் தேவை. நம்ம எப்படி கேட்கணும்? இப்போ எப்படி கேட்குறீங்க? எனக்கு பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். கேட்க கேட்க பணம் நம்மக்கிட்ட வராது. புரியுதுங்களா? நம்ம கேட்குற வழிமுறைகள் நமக்கு தெரியல. சரி, எப்படி கேட்கலாம்? இப்போது பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும்னு கேட்டால் நம்மக்கிட்ட பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறத இந்த பிரபஞ்சமோ நமக்கு மேலே இருக்கிற சக்தியோ உணர்ந்துக்கும். அதுக்கு நம்ம எப்படி கேட்கலான்னா, இப்போ ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, இல்லை இந்த தொழிலில் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இந்த வேலையில் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்காதீங்க. ரொம்ப சாதாரணமாக கேளுங்க. இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி இந்த வேலையில் அல்லது இந்த தொழிலில் நிறைவான பணம் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த அற்புதமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலையை செய்கிறேன், அந்த தொழிலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ஆழ்மன பயிற்சியை நீங்கள் செயல்படுத்துங்க. நான் சொல்கிற இந்த ஆழ்மன பயிற்சிக்கும் நீங்கள் பணம் வேணும்னு சொல்கிறதுக்கும் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க, நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். ஏன்னா கான்சியஸ் மைண்டில் பாசிட்டிவாக இருக்கிறீங்க, சப்கான்ஷியஸ் மைண்டில் பாசிட்டிவாக இருக்கணுங்கும் பொழுது ரொம்ப பாசிட்டிவாக சொன்னால் தான் அந்த தேவைகள் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு இடத்துல நமக்கு பணம் வரல, ஐயோ அவன் பணம் தரலையே, பணம் தரலையே, பணம் தரலையே, அந்த பணம் வரணுங்கிறத விட நான் சொல்கிற ஆழ்மன பயிற்சிகளை செய்யுங்க. இறைவனர்களால் எனக்கு வரவேண்டிய பணம் என் கைக்கு வரக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த அல்லாஹ் அல்லது இந்த முருகர் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி. இவ்வளோ தாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்கள் ஆழ்மன பயிற்சிகளை நீங்கள் செயல்படுத்த நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டும் பாசிட்டிவிட்டி ஆகிடுச்சுன்னா யூ ஆர் எ மேக்னெட்டிக் பர்சன். ஒன்ஸ் நீங்கள் மேக்னெட்டிக் பர்சனாக காந்த மனிதர்களாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி உங்கள் தேவைகள் அறிந்து கேட்கறதுக்கு முன்னால் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். சிறப்பாக செயல்படுத்துங்க. இன்னும் பல விஷயங்கள், ஒரு உறவு முறை பிரச்சனை, ஒரு பிஸ்னஸில் லாஸு, ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், நம்ம பையன் நம்ம சொல்கிற பேச்சு கேட்கல, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும், ஒரு கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஆழ்மன பயிற்சிகளை நீங்கள் செயல்படுத்த நமக்கு ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையில் தான் நான் செயல்படுத்தியிருக்கேன். சிறப்பாக செயல்படுத்துங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நலமாக பேசலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நலமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.